ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த ராம்நாடு அவுட்டிங் விலாகோட கண்டினியூட்டி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் காரைக்கால் ஆப்பிள் ஷாப்பிங்க்கு தாங்க போயிருந்தோம். இந்த ஷாப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். நான் இப்போ தான் அந்த ஷாப்புக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். எங்கள் அம்மா ஆல்ரெடி இங்கே ஒன் டைம் போயிருப்பாங்க போல். எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தான் என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஆமாங்க, அங்கே நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் டைமுன்றனால கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் அங்கே நிறையாவே இருந்துச்சு. கிளிப்ஸு, அப்புறம் ரப்பர் பேண்ட்ஸு, இந்த பனானா கிளிப்ஸு, கேட்ச் கிளிப்ஸ்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றும் யூனிக்காக இருந்துச்சு. ஸ்டோன்ஸில் கூட எல்லா கிளிப்ஸும் இருந்துச்சு. அங்கே கோல்டு பிளேட்டட் பேங்கிள்ஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சுங்க. ஒயிட் கோட்டட் பேங்கிள்ஸ், ரோஸ் கோல்டு கோட்டட் பேங்கிள்ஸ்லாம் வெரைட்டியாக இருந்துச்சுங்க. நிறைய ஆஃபர்ஸ் கூட போட்டுருந்தாங்க. அங்கே கோல்டே தோத்துரும் போலங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குங்க. இதுவே பார்க்க நம்ம கோல்டில் பேங்கிள் வாங்கினா கூட ஒரே டிசைனை போட்டுருக்க மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் பேங்கிள்ஸ்னால் நமக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டியாக வாங்கி அப்பப்போ போட்டுக்கலாம் போலங்க. பாக்ஸ்டு ஐட்டம் கூட இருந்துச்சுங்க, அதுவும் போய் பார்த்தோம். நல்லாவே இருந்துச்சு. இப்போ நான் போட்டு பார்க்குறேன்ல, அந்த டிசைனும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு டிசைன் இருந்துச்சு. அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கைக்கும் அது நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 375. நான் இன்னொரு டிசைன் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதான் இது. அங்கே ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் கூட இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வாட்ச் செக்ஷனுக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே நிறையா வெரைட்டி இருந்துச்சு. ஸ்மார்ட் வாட்சஸ் கூட அங்கே இருந்துச்சு. எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு எடுத்தேன். என் சிஸ்டருக்கும் ஒரு வாட்ச் வாங்கினோம். ஆக்சுவலாக அவளுக்காக தான் வாங்க போனோம். வீடியோ காலில் அவளுக்கு பிடிச்ச டிசைனை அவளே செலக்ட் பண்ணிக்கிட்டா. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் அங்கே புர்காஸ், சால்ஸ்லாம் கூட இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமே அங்கே இருந்துச்சுங்க. இது ஹூக், செவத்தில் ஸ்டிக் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் இது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் க்யூட்டாக இருந்துச்சு. இது கிச்சனுக்கு தேவைப்படுமேன்ட்டு நான் ஒரு செட் வாங்கியிருந்தேன். நார்மலாக இந்த மாதிரி ஹுக்ஸ்லாம் ஒட்டி கொஞ்ச நாள்லேயே தன்னால் கீழே விழுந்துருது. அது எதனாலன்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் அங்கே ஸ்டெய்னர்ஸ் இருந்துச்சு. பிளாஸ்டிக், ஸ்டீல்ஸ் ரெண்டுத்துலேயுமே வெரைட்டியாக இருந்துச்சு. நைஃப் கூட இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கூட அங்கே இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து குட்டி குழந்தைங்களுக்கு போடுற ஷூஸ்லாம் இருந்துச்சு பாருங்கள். இதோட ப்ரைஸ் 164. கீழே இருக்க ஷூஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 321 போட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நாப்தால் பால்ஸ், பிளாஸ்டிக் பிளேட்ஸு, செராமிக் பிளேட்ஸு, அப்புறம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இன்னும் நிறையா இருந்துச்சு. மக்கு, ஜக்கு, கிச்சனுக்கு தேவைப்படுற டவல், அப்புறம் பவுல், பிளாஸ்டிக் பவுல்ஸு எல்லாமே இருந்துச்சுங்க. மாப் ஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் இங்கே நிறைய ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாட்டர் பாட்டில்ஸும் நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நமக்கே பார்க்க ஆசையாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் பார்த்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அடம்பிடிச்சி கேட்பாங்க. அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குது பார்க்க ஒவ்வொன்றுமே. இது வாட்டர் பாட்டில்ஸா இல்லை டாய்ஸான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குங்க பார்க்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்டீல்ஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அங்கே எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு, வாட்ச் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு கட் பண்ண கொடுத்துருந்தேன். அதையும் வாங்கிட்டு கீழே பில் போட வந்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வாங்கின ஐட்டம்ஸ்லாம் கவுண்டரில் கொடுத்து வச்சுருந்தோம். கீழே வந்து அதையும் வாங்கி ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பில் போட்டு நம்ம வாங்கின ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நீங்களும் இந்த ஷாப்புக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஒரே இடத்துல வாங்கிடலாம். அங்கேருந்து கிளம்பி பொருட்காட்சிக்கு போனால் அங்கே இப்போ தாங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல போல். சரின்னு பக்கத்தில் இருக்க பெஸ்ட் மம்மி பேக்கரிக்கு தான் போனோம். அந்த ஷாப்போட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, சாட் ஐட்டம்ஸ்னு எல்லாமே இருந்துச்சுங்க. நாங்கள் ஒரு வெஜ்ஜு சாண்ட்விச்சும் மஷ்ரூம் சாண்ட்விச்சும் தாங்க வாங்கியிருந்தோம். அதை நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.